எடுத்துட்டு போ, ஒன்றும் அவசரம். இந்த கிளாஸில் 10 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். இப்போ 20 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், அளந்து ஊற்றிட்டேன். உப்பு போட்டுக்கிறோம். போதும் போதும். பிரியாணி இலை 4, கருப்பு ஏலக்காய் 3, பட்டை ஒரு 5, பூ அன்னாசி பூ ஒரு 4, ஏலக்காய் ஒரு 8, ஒரு 6 கிராம்பு, சீரகம் 4 ஸ்பூன், மிளகு முழு மிளகு 2 ஸ்பூன். நீங்கள் இந்த தண்ணியிலே சோறு இது பண்ணுற தண்ணியிலே போட்டுருங்க. லெமன் இப்படி அறுத்து வச்சு ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக தான் இருக்கும். லைட்டாக இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும், அந்த சோறு வந்து உடையாமல் வரப்போகிறோம். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சோன்னு மல்லித்தலை போட்டுக்கோங்க, கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுல, இப்போ என்ன பண்ணணும், அதாவது சீரகம் மிளகை தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டோம். ஒரு 6 பச்சை மிளகா. தண்ணி கொதிச்சு வச்சுட்டு அரிசியை கழுவி வச்சுருந்தோம், அது போடுறோம். இந்த வாசம் நல்லா இருக்குல்ல மாமி? வாசம் வரும். இந்த மிளகு சீரகம் பச்சை மிளகா அரிசி போட்டாச்சு. இப்போ கிண்டி விட்டு மூடி வைக்க. சோறில் ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஏலக்காய் பட்டை பிரியாணி எல்லாம் அன்னாசியும் எல்லாத்தையும் திருப்பி எண்ணெயில் போடுறோம். அடுத்து இஞ்சி பூடி பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட அந்த இது போட்டாக்க நல்லா வதங்க. அது பிடிக்காது. வெங்காயம் தக்காளி போடுறோம். 4 தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம். தக்காளி இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. காஷ்மீர் மிளகா பொடி 2 ஸ்பூன், நம்ம மிளகா பொடி சாதா மிளகா பொடி 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் மேலே. இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் சீரகத்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் இது மல்லித்தூள், மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன். இதுலேயும் கரம் மசாலா போடணும், 1/2 ஸ்பூன் கூடவே போடுங்க. மில்க் க்ரீம் வந்து 150 ml ஊற்றுறோம்.